ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம இதில் தான் செஞ்சோன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். கோதுமை ரவை இல்லைன்னா கோதுமை கூட நீங்கள் மிக்சியில் உடச்சி கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணி ஊற்றி இதை ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது கண்டிப்பாக இது கொஞ்சமாக திரியாக இருக்கும், அதுக்காக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு இதில் இருந்து பால் மட்டும்தான் தேவை. பார்த்திங்கன்னா தெரியும், இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வடிகட்டின பால் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 400 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோதுமை பாலையும் இதில் சேர்க்கணும். இந்த பால் நல்லா சூடாகி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சிருக்கிற கோதுமை பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கெட்டி ஆகிடும். ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா வேகிற ஸ்மெல்லும் வரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டாலே உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் தடவுனீங்கன்னா இது வலிஞ்சு வராமல் இருக்கும். அப்படியே நிற்கணும் நமக்கு. இந்த பக்குவத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நல்லா ஆறினது இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கூட கெட்டியாக இருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் துருவி சேர்த்துக்கோங்க. இது வந்து கலருக்காக மட்டும்தான். இப்போது இது நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருக்கு பீட்ரூட் சேர்த்ததுனால. அதே மாதிரி பால் பவுட்ரு கூட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அது சேர்க்கலனா கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி. நீங்கள் மில்க் ஷேக்குன்னு சொல்லி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நீங்கள் கோதுமையில் பண்ணிங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக நட்ஸ், ஐஸ் கியூப்ஸ்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.